Hello fellow game developers, it's me Angelo and finally we are back in another tutorial. So ஏற்கனவே நம்ம நிறைய டைம் மிஸ் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் டைம் மிஸ் பண்ணாம சீக்கிரமா நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம். ஸோ நேவிகேஷன் இன் யூனிட்டி. எனக்கு இந்த வீடியோவில் யூனிட்டியோட பேசிக்கான நேவிகேஷன், ஸோ நேவிகேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ அதெல்லாம் அப்படி தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான சீன் செட்டப்ல இருக்கும். ஸோ நம்ம எப்பவும் போல நம்ம கேமரா இருக்கு, டைரக்ஷனல் லைட், நம்ம கிரவுண்ட் அண்ட் தென் அவர் கியூப். ஸோ இந்த கியூப் வந்து நம்ம பிளேயர் நேம் மாத்திப்போம், பிளேயர். அது நம்ம இந்த கியூபை தான் நம்ம எப்படி நேவிகேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நேவிகேஷன் வேற ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி நம்மளோட கேமில் நம்மளோட இன்புட் மூலமாக நம்ம பிளேயரை மூவ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணாமல் ஜஸ்ட் நம்மளோட கேமே ஒரு ரேண்டமான ஒரு பாத் எடுத்து அந்த பாத்து வழியாக நம்மளோட பிளேயரை மூவ் பண்ணுறதா நேவிகேஷன் சொல்லுவோம். இது கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி தான் அதாவது கேமை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இது நம்ம கிட்ட இருந்து மூவ்மெண்ட் எடுக்காம தானாவே மூவ்மெண்ட் எடுக்குது, ரைட்? ஸோ இது கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இப்போ சிம்பிளாக பார்ப்போம். சிம்பிள் நம்ம கிரவுண்ட் இருக்குது, கிரவுண்டுக்கு ஒரு சிம்பிளான மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம பிளேயருக்கும் ஒரு சிம்பிளான மெட்டீரியல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட்டிக்கு சொல்லணும். ஸோ இங்கே வந்து ஒரு பாத்து இருக்குது, ஸோ நம்ம வந்து ஒரு பாத்தை கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு பாத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கிரவுண்ட் தான் இப்போதைக்கு நம்மளோட பாத்தை வேலை செய்ய போகுது. ஸோ இந்த கிரவுண்டில் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் விண்டோவில் நமக்கு ஸ்டாட்டிக்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டாட்டிக்ங்கிற பக்கத்தில் இருக்கிற சைட் பார் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஸ்டாட்டிக் இருக்கும். சக்கோட ஸ்டாட்டிக், பேட்சிங் ஸ்டாட்டிக், இதில் நேவிகேஷன் ஸ்டாட்டிக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணால் தான் நம்மளால் நேவிகேட் பண்ண முடியும் இந்த சர்ஃபேஸ் மேலே. ஸோ நம்ம இதெல்லாம் பற்றி நம்ம தனித்தனியாக வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் அந்த ஸ்டாட்டிக் மட்டும் கிளிக் பண்ணிப்போம். ஸோ கிளிக் பண்ணுறது ஸ்டாட்டிக்காக மார்க் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்மளோட பாத்தை பேக் பண்ணுறதுக்கு சிம்பிளாக விண்டோஸ், ஏஐ அண்ட் தென் நேவிகேஷன். ஸோ பார்த்தா நம்மளோட நேவிகேஷனோட விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, லைக் ஏஜென்ட், ஏரியாஸ், பேக், ஆப்ஜெக்ட். சில பற்றி எதுவுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ நம்மளோட நேவிகேஷன் இன்டர்மீடியட் இல்லை அட்வான்ஸ் ஷூட்டரில் பற்றி இதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இதான் நம்மளோட ஏஜென்ட். ஸோ நமக்கு இருக்கிற ஏஜென்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஹியூமனாய்டுன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஹியூமனை தான் மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்டி தானே புரிஞ்சுக்கும். ஸோ இந்த நேமில் பெரிய மேட்டரே இல்லை. இப்போ ரேடியஸ் அண்ட் தென் ஹைட் இருக்குது. அதாவது இந்த ஏஜென்ட், அதாவது இந்த ஒரு ஹியூமனோட ஹைட் வந்து ரெண்டு யூனிட் தான் சொல்றது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் இருக்கு பார்த்தீங்களா, அது ஸ்கேல். ஸோ ஸ்கேல் வந்து 2 மாற்றிட்டோம்னா இதான் இதோட ஹைட்னு சொல்லி அதை தானே புரிஞ்சுக்கும். அதே மாதிரி ரேடியஸும், ஸோ இந்த ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ தானாக இது எடுத்துக்கிறது தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பாத்தெல்லாம் உருவாகும். ஸோ நமக்கு நீ கேட்கலாம், ஸோ ஹைட் இருக்குது, ஓகே, பிகாஸ் நம்மளோட தலையில் முட்டத்துக்கு வச்சிருக்கோம். நமக்கு இதுக்கு ரேடியஸ் இருக்குது. ஸோ ரேடியஸ்னா வேறு எதுக்கும் இல்லை. ஸோ சிம்பிள் இந்த ஒரு பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை டூப்ளிகேட் பண்ணி மூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்மளோட எக்ஸைஸில் ஒரு 90 டிகிரி ரொட்டேஷன் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு வால் மாதிரி இது உருவாயிடுச்சு, ரைட்? ஸோ நான் எக்ஸாம்பிள் இங்கே நான் பாத் பேக் பண்ணுறேன்னா இந்த இடத்துக்கும் இந்த வாலுக்கும் இந்த கிரவுண்டுக்கும் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப்பில் வந்து நம்ம பிளே வந்து நடக்கக்கூடாது, ரைட்? பிகாஸ் முட்டிப்பான், ரைட்? ஸோ அது முட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு கேப் மாதிரி வரும் அந்த ரேடியஸை பொறுத்த அளவுக்கு. ஸோ அந்த ரேடியஸ்க்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற கேப் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த கேப் ஏறிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்ப்போம். ஸோ இந்த கிரவுண்டு ஸ்டாட்டிக்கில் தான் இருக்குது, பிகாஸ் நம்ம கண்ட்ரோல் டி பண்ணதுனால ஜஸ்ட் நேவிகேஷன் போங்க, ஜஸ்ட் பேக்குங்க செட்டிங்ஸ் போயிடுங்க. ஜஸ்ட் இங்கே இருக்கிற எந்த ஒரு செட்டிங்ஸையும் பார்க்காதீங்க, நான் போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஹிட் பேக். ஸோ இங்கே பேக் பண்ண பார்த்தாலே தெரியும் இந்த ஓரத்துலலாம் நமக்கு எப்படி கேப் இருக்குது. அதே மாதிரி இந்த ஓரத்தில் பாருங்கள். ஸோ நமக்கு இந்த இடத்துல பேக் ஆகலை, ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேப் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் இங்கேருந்து நான் ரேடியஸ் ஏற்றுன்னு வச்சுக்கோங்களேன், ரேடியஸை ஏற்றி நான் பேக் பண்ணேன்னா நம்மளோட சைடுக்கும் இங்கே இருக்கிற நம்மளோட வாலும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஏறிட்டே போகுது, ரைட்? ஸோ ஜஸ்ட் எவ்வளோ போல கண்ட்ரோல்ஸ் எழுதி சாதாரணமாக 0.5 வச்சுக்கோங்க, பேக் எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ஒரு இது இல்லாமல் பேக் பண்ணேன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா லைட்டாக ஏறி இருக்கு, ரைட்? ஸோ மாதிரி நான் இது நடுவில் எங்கேயாச்சும் வச்சுட்டு மாதிரி பேக் பண்ணேன்னா நமக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பாலமே போட்ட மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு வந்து பாத் உருவாயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக இந்த பிளேனை பற்றி நம்ம ரிலீவ் பண்ணுறோம். ஜஸ்ட் ஹிட் பேக். ஸோ பேக் அழுத்த நமக்கு எல்லாத்துலையும் பேக் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் இந்த ஏஜென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏஜென்ட்டை வந்து ஃபஸ்ட் நம்மளோட எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ சிம்பிளாக அந்த எந்த ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் ஏஜென்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கோ டு தி இன்ஸ்பெக்டர், ஹிட் ஆட் காம்போனன்ட் அண்ட் தென் ஹிட் nav mesh agent. ஸோ நம்ம ரெண்டு இருக்குது, அப்ஸ்டக்கல் ஏஜென்ட். அப்ஸ்டக்கல் நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம nav mesh ஏஜென்ட்டை மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பஞ்ச் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட் நமக்கு ஏஜென்ட் டைப் ஹியூமனாய்டுன்னு இருக்குது. உங்களுக்கு வேணா நீங்கள் எத்தனை ஏஜென்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. ஸோ நீங்கள் வேணா ஒரு அனிமல்ஸ்க்கு தனியாக ஒரு ஏஜென்ட், நம்ம ஹியூமன்ஸ்க்கு நமக்கு ஹியூமனாய்டுன்னு கொடுத்துட்டாங்க. இல்லை ரோபோட்ஸ்க்கான ஏஜென்ட், இந்த மாதிரி நிறைய ஏஜென்ட் நீங்கள் உருவாக்கிட்டே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப்செட், அதாவது இந்த பேஸ் வந்து எங்கே இருக்கும், அதாவது பேஸ் வந்து தரையில் தானே இருக்கணும். ஸோ சிம்பிள் நம்ம இப்போதைக்கு நம்ம பிளேயர் வந்து தரையிலே வச்சுப்போம். ஒரு பேர் நினச்சி ரோபோட் இல்லைனா அதை பண்ணுறீங்கன்னா இந்த பேஸ் ஆஃப்செட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஸ் ஆஃப்செட் வந்து 5.5 இருக்குது. ஸோ இது அதிகமாக்குனீங்கன்னா அது வந்து கீழே போகிற மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்து கரெக்டாக தரையை தொடுற மாதிரி. ஸோ இங்கே இருக்குன்னா இங்கே இருந்தால் நம்மளோட மூவ்மெண்ட் ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ இது வழியாக தான் மூவ் ஆகும். ஸோ நம்ம பிளேயர் வந்து லைட்டாக ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஏதாச்சும் ரோபோட் பண்ணுறீங்கனாலும் ஒரு ஃப்ளையிங் ஏஐ பண்ணுறாலும் இந்த பேஸ் ஆஃப்செட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி 0.5 வச்சு போகுது. ஸோ
இவ்வளோ ஸ்பீட் இருக்குது நம்மளோட உங்களுக்கு தெரிஞ்சதான் ஸ்பீடாக நம்மளோட ஏஐ வந்து இவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகணும். அந்த இந்த ஆங்குலர் ஸ்பீட்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட ஏஜென்ட் வந்து ரொட்டேட் ஆவார். அதாவது ஒரு இதை வந்து பார்க்கறதுனா அதை நோக்கி ரொட்டேட் ஆவார். ஸோ அந்த ரொட்டேஷன் ஸ்பீடு தான் நம்ம வந்து ஆங்குலர் ஸ்பீட்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஆக்சிலரேஷன் வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பீட் அட்டைன் பண்ணது பார்த்தீங்களா, அதாவது நம்மளோட இது வந்து ஃபிசிக்ஸை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து நான் வந்து இங்கே இருக்கேன், நான் வந்து இங்கே மூவ் ஆகணும்னா, அதாவது கிட்டத்தட்ட இந்த டேரக்ஷன் லைட்டுக்கு தாண்டி மூவ் ஆகணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் எடுத்து அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீடில் போயிடும் டக்குன்னு. ஸோ அதுதான் அந்த ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஆக்சிலரேஷன் எதுன்னு. அது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், அதாவது நம்ம ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குறேன், இப்போதைக்கு சிம்பிளான கேம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கும் நம்மளோட ஏஜென்ட்டுக்கும் இருங்க, இது வந்து நம்ம விசிபிள் ஆக்கிப்போம். ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்து கிஸ்மோஸில் இருக்கிற 3D ஐக்கானை ஏற்றி விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த டேரக்ஷன் எடுத்து ஓரமாக போடுங்க. தட்ஸ் ரைட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது வந்து நிற்கணும், அதாவது ஸ்டாப்பிங், அதாவது அந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்க, ஸோ நம்ம பிளேயர் வந்து முன்னாடியே ஸ்டாப் ஆகிடுவார். அந்த டிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிடுவார். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம போக பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில். அதே மாதிரி ஆட்டோ பிரேக்கிங், ஸோ ஒரு சில இடத்துல பிரேக் போட வேண்டியதாக இருக்கும், அப்ஸ்டக்கிள் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஆட்டோ பிரேக்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை ஆட்டோ பிரேக்கிங் இல்லைனா நம்ம ஏஜென்ட் பாட்டு மூவ் ஆகிட்டே இருப்பார், அதாவது அதை கண்டுக்காமல் மூவ் ஆகிட்டே இருப்பார். அதுமாதிரி ஏதாவது அப்ஸ்டக்கிள் அவாய்டன்ஸுங்கிறது இப்போதைக்கு இந்த பிகினருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், அதை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். அதே மாதிரி தான் பாத் ஃபைண்டிங், இந்த இடத்துல வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர், சாஃப்ட் மெஷினிங், ஆட்டோ ரீபாத், ஏரியா மாஸ்க், இதெல்லாம் கொஞ்சம் இன்டர்மீடியேட்டான விஷயம், அதை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இந்த பேசிக்கான ஆப்ஷன் வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். திரும்பவும் இப்போ நம்ம ஃபுல்லாக இப்போ ஸ்கிரிப்டிங் பார்ட்டுக்குள்ள இறங்க போகிறோம். ஸோ சிம்பிள் ஆப்பும் போல ப்ராஜெக்ட் விண்டோவில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹிட் கிரியேட் அண்ட் தென் C# ஸ்கிரிப்ட். ஸோ சிம்பிளாக நான் நேவிகேட் ஏஐன்னு பேர் வைக்கிறேன், பிகாஸ் நம்ம நேவிகேட் பண்ணி போகிறதுனால நேவிகேட் ஏஐ. நாக் இட் ஆஃப் டு ஓப்பன் இன் விஷுவல் ஸ்டுடியோஸ். ஸோ நம்ம எப்பவும் போல் நம்ம யூனிட்டியில் ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு எப்பவும் போல் நம்ம ஒரு ரேஞ்ச் ஆட் பண்ணணும், அதுதான் யூனிட்டி இன்ஜின் டாட் ஏஐ. யூஸிங் யூனிட்டி இன்ஜின் டாட் ஏஐ. ஸோ அது நீங்கள் ஆட் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் பாராமீட்டர்ஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், எப்பவும் போல் நம்ம ஒரு பப்ளிக் நம்ம என்ன ஒரு காம்பனண்ட்டை ஆக்சஸ் பண்ண போகிறோம், nav mesh agent, ரைட்? ஸோ nav mesh agent. இந்த ஒரு கீவேர்ட் நீங்கள் இந்த நேம்ஸை ஆட் பண்ணால் வரவே வராது. ஸோ மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. nav mesh agent நான் ஏஜென்ட்னு பேர் வைக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் த nav mesh agent. அதே போல் நம்ம வந்து void update ஓப்பன் பண்ணிப்போம், void update. ஸோ இந்த ஏஜென்ட் மூவ் ஆகிறதுக்கு வந்து ஒரு டெஸ்டினேஷன் வேணும். ஸோ எப்போ போல் நம்ம சிம்பிளாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கணும் பார்த்தீங்களா. ஸோ இந்த கேம் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம டெஸ்டினேஷன் பேர் வச்சுப்போம். டெஸ்டினேஷன் பேர் மாற்றியாச்சு, நம்ம நல்லாவே தெரியுது. ஸோ சிம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிளேயர் ஆப்ஜெக்ட் இந்த டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் நமக்கு என்ன வேணும், இந்த டெஸ்டினேஷனோட ரெஃபரன்ஸ் வேணும், ரைட்? ஸோ சிம்பிளாக நம்ம இதுக்கு போயிட்டு நம்ம ஸ்கிரிப்ட்டுக்கு போயிட்டு ஹிட் பப்ளிக் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் மூவ் பண்ணுவோம். ஸோ நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் காம்பனண்ட் தான் வேணும். அது நம்ம டெஸ்டினேஷனே பேர் வைப்போம், டெஸ்டினேஷன். ஸோ இதில் கண்ட்ரோல் செலுத்திட்டு யூனிட்டேட்டர் போயிட்டு அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. பிளேயர் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிப்போம். நமக்கு 2 பாராமீட்டர் இருக்குது, ஏஜென்ட்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுங்க, அந்த டெஸ்டினேஷன் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ இந்த டெஸ்டினேஷன் மூவ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ கோ டு த விஷுவல் ஸ்டுடியோஸ் அண்ட் தென் ஹிட். நம்ம இந்த ஏஜென்ட் ஆக்சஸ் பண்ணி இந்த ஏஜென்ட்டுங்கிற இந்த nav mesh agent ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதாவது ஏஜென்ட் டாட் செட் டெஸ்டினேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்டினேஷன் செட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு வெக்டர் 3 எடுத்துக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வெக்டர் 3 சொல்கிறதுனால தான் இங்கே நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம டெஸ்டினேஷன் டாட் பொசிஷன். ஸோ டெஸ்டினேஷனோட பொசிஷனுக்கு நீ மூவ் பண்ணணும் சொல்லிட்டோம், அது அப்டேட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஃப்ரேம் இது ரன் ஆகும். அப்புறம் யூனிட்டேட்டர் போயிட்டு டெஸ்டினேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டெஸ்டினேஷனில் வந்து இந்த பொசிஷனை மட்டும் எடுத்துக்கும். பொசிஷனுங்கிறது வெக்டர் 3 உங்களுக்கு தெரிஞ்சதான். பொசிஷனுங்கிற வெக்டர் 3, ரொட்டேஷன் கொட்டோனியன்ஸ் அண்ட் ஸ்கேல் இஸ் ஆல்சோ வெக்டர் 3. ஸோ இந்த டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கண்ட்ரோலர்ஸ் அழுத்திக்கோங்க. அந்த கோ டு த கேம் வியூ பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு செட்டப் தான் வச்சிருக்கேன். ஸோ கேமரா மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணி ட்ரீட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஹிட் ப்ளே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சது நம்ம டெஸ்டினேஷனுக்கு. ஸோ சீனியூ பண்ணிங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ டெஸ்டினேஷன் எங்கே இருக்குது, அது கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம டெஸ்டினேஷன் எங்கே இருக்கும் அங்கே நிற்கிறார், ரைட்? ஸோ இப்போ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் நான் இப்போ 2ன்னு வச்சேன்னா, இப்போ நான் டெஸ்டினேஷனை தூக்கி மூவ் பண்ணனா நம்ம பிளேயர் மூவ் ஆகுறாரு. ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. நான் கிஸ்மூஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. இதான் நம்மளோட 2 டிஸ்டன்ஸ், அதாவது 2 மீட்டர் பாருங்க, 2 யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ். ஸோ அதை ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஆப்ஜெக்ட் மேலே நின்னாரு, பட் ஆனால் இப்போ வந்து தள்ளி நிற்கிறார், ரைட்? ஸோ இதை அப்படியே நான் மூவ் பண்ணோன்னா இது பார்த்து மூவ் ஆகிட்டே இருப்பார். ஸோ நைஸ், ரைட்?
ஸோ இதை நம்ம அப்டேட்டை கொடுக்குறது மூலமாக ஒரு ஃப்ரேமே ரன் ஆகும். ஸோ இதை வச்சு தான் கேமில் இருக்கிற எல்லா ஏயுமே மூவ் பண்ணும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி வச்சு அவள் குழம்பிடுறாரு, அவரே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன எக்ஸ்ட்ராவாக பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து ஒரு என்பிசி மாதிரி ஒரு மூவ்மெண்ட் எப்படி கொண்டு வருதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கா. ஸோ இந்த மாதிரி டெஸ்டினேஷன் வச்சு பல டெஸ்டினேஷன் வச்சு இந்த மாதிரி பல டெஸ்டினேஷனில் ரேண்டமாக எங்கே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் வேணும், நமக்கு நிறைய டெஸ்டினேஷன் வேணும். சிம்பிளாக கண்ட்ரோல் டி எழுதிக்கோங்க, மூவ் இனியா, அண்ட் தென் கண்ட்ரோல் டி மூவ் இட் ஹியர், கண்ட்ரோல் டி மூவ் இட் ஹியர், கண்ட்ரோல் டி மூவ் இட் ஹியர். பார்த்தா நமக்கு 5 டெஸ்டினேஷன் இருக்கும். ஸோ 5 டெஸ்டினேஷன் கணக்கு தெரியுதா. ஸோ நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 டெஸ்டினேஷன் இருக்கு. ஸோ 5 டெஸ்டினேஷன்ல ரேண்டமாக ஒரு டெஸ்டினேஷன் எடுத்து எப்படி மூவ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். சிம்பிளாக நம்ம ஸ்கிரிப்ட் போய்க்கோங்க. ஸோ இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஒரு லிஸ்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இல்லை லிஸ்ட் ஆஃப் டெஸ்டினேஷன்ஸ். ஸோ ஒரு லிஸ்ட்டை உருவாக்குறதுக்கு சிம்பிளாக நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை லிஸ்ட்டாக உருவாக்க போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் இது வந்து இப்போதைக்கு நம்ம இது எடுத்துருவோம், பிகாஸ் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இதை மொத்தம் கவுண்ட் பண்ணிப்போம் இப்போதைக்கு. ஸோ கண்ட்ரோலில் செலுத்திட்டீங்க. சிம்பிளாக யூனிட்டி எட்டர் போனீங்கன்னா பிளேயரை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷனில் 0ன்னு காட்டுது. ஸோ மொத்தம் 5 டெஸ்டினேஷன் இருக்குது. சிம்பிளாக இந்த இடத்துல கிளிக் பண்ணி 5 கிளிக் பண்ணி என்ட்ரு எழுதிக்கோங்க. இப்போ 5 இது வந்துருச்சு. சிம்பிளாக ஒன்றா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுருங்க. இப்போ நம்ம 5 டெஸ்டினேஷன் அசைன் பண்ணியாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி மூவ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோஸ் போய்க்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு ஏரியாவில் இருக்கிற எலமெண்ட்ஸுக்கும் ஒரு இண்டெக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் என்டர் பண்ணிங்கன்னா இந்த 0 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எலமெண்ட் 0னா அதோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0. இது வந்து இதோட இண்டெக்ஸ் நம்பர் 1, 2 and 3 and so on. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸ் நம்பர் வச்சு தான் மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் நம்பரை ரேண்டமாக கிரியேட் பண்ணுவோம், ரைட். ஸோ ரேண்டமாக கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம போல எல்லாத்தையும் ஒரே இதில் பண்ண தேவையில்லை. நம்ம சிம்பிளாக நம்ம வாய்ட் ஒரு ஃபங்க்ஷனை தனியாக நம்ம செப்பரேட்டாக உருவாக்கிப்போம். வாய்ட் AI navigate மேபி இன்டீஜர் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ரேண்டம் டாட் ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் வந்து எதில் இருக்குன்னா 0 to அந்த டெஸ்டினேஷனில் இருக்கிற எத்தனை நம்ம ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோமோ அத்தனை அவ்வளோதான் நம்மளோட மேக்ஸிமம் ரேஞ்ச். ஸோ அதை என்ன பண்ணோம், நம்ம டெஸ்டினேஷன் டாட் லென்த்னு கொடுத்துருவோம்னா அந்த லென்த் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம வந்து ரேண்டமாக இங்கே 0லேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெஸ்டினேஷன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஒரு இன்டீஜரை கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இன்டீஜருக்கு வந்து மூவ் பண்ணணும், ரைட். ஸோ சிம்பிளாக ஏஜென்ட் டாட் செட் டெஸ்டினேஷன். ஸோ அதே ஃபங்க்ஷன் தான். இந்த டெஸ்டினேஷன் நம்ம கொடுத்துட்டோன்னே நமக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கேட்கும். இதுக்கு நம்ம ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் தான் போடணும். போட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் கேட்கும். இந்த இண்டெக்ஸ் தான் நம்ம இப்போ உருவாக்குற இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் டாட் பொசிஷன். ஸோ கொடுத்த நமக்கு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா ரேண்டமாக ஒரு இன்டீஜர் உருவாக்குறோம். இது வரைக்கும் 0லேருந்து இந்த டெஸ்டினேஷனில் எத்தனை ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும். அண்ட் தென் ஏஜென்ட் என்ன சொல்கிறோம்னா அந்த இடத்துக்கு நீ போ வித் கிவன் இண்டெக்ஸோட. ஸோ இது இப்போ நம்ம உருவாக்கியாச்சு. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்ன ஸ்டார்டிங்லேயே அப்டேட் வந்து ஃப்ரேமுக்கு ஒரு தடவை ரன் ஆகும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் இந்த AI நேவிகேட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா ஒரு ஃப்ரேமுக்குமே இது ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணும். அதுக்கு வந்து இந்த ஏஜென்ட்டோ போக சொல்லி அது சொல்லும். பட் ஆனால் ஒரு ஃப்ரேமே பண்ணோன்னா 60 ஃப்ரேம் வருதுன்னா 60 தடவை இதை கிரியேட் பண்ணிட்டு ஏஜென்ட் வந்து குழம்பிடும், ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா சிம்பிளாக ஒரு இஃபெல் ஸ்டேட்மெண்ட் மூலமாக இதை செக் பண்ணுறது மூலமாக நம்மளால் இதை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ போல் இஃபெல் ஸ்டேட்மெண்ட் நம்ம உருவாக்குவோம். ஸோ இஃபெல்ஸ்னால் யாருக்கும் தெரியாதவங்க நம்மளோட சேனல்லே ஒரு பேசிக்கான வீடியோ போட்டுருப்போம், போய் பார்த்து வந்துருங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி செக் பண்ண முடியும்னா நம்மளோட ஏஜென்ட் வந்து ஏற்கனவே பார்த்து கால்குலேட் பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம செக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஏஜென்ட் வந்து இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் ஏஜென்ட் டாட் பாத் பெண்டிங். ஸோ இந்த பாத் பெண்டிங் மூலமாக ஒரு ஏதாச்சும் ஒரு பாத் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா நீ வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் ஃப்ரம் த லூப். இல்லை எனில் எல்ஸ் நீ ஒரு பாத்தை கால்குலேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இப்படின்னு கொடுத்துட்டாலே போதும். ஜஸ்ட் நம்ம ஏஜென்ட் வந்து ஏதாச்சும் ஒரு பாத் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா நீ எதுவுமே பண்ணாத ரிட்டர்ன் ஆகிடுன்னு அர்த்தம். ஒரு வேளை நீ பாத் பெண்டிங்கில் இல்லை, நீ ஒரு பாத்தை ரீச் பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் நீ அங்கேயே மறுபடியும் ஒரு பாத்தை கால்குலேட் பண்ணி அதில் போன அர்த்தம். இது ஒரு சிம்பிளான லைன் ஆஃப் கோட் தான், ஜஸ்ட் ஒரு பிகினர் லெவல் தான். ஸோ இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி நம்ம போக பார்ப்போம். ஸோ பற்றி நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு யூனிட் போவோம். ஜஸ்ட் ஹிட் ப்ளே. See that அவர் மூவ் ஆகுறாரு. அந்த டெஸ்டினேஷன் 5க்கு போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஓகே அகைன் வந்து குழம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம நேவிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்களேன். நம்ம பார்த்தீங்கன்னாலே தெரியும் கிட்டத்தட்ட கச்சபுத்தா ஏதோ நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் நம்மளோட ஏஜென்ட் வந்து நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டாரு. இப்போ வந்து பாத் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 4 பாத்தை
டக்கு டக்குன்னு கால்குலேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? ஸோ அதுக்கு நம்மகிட்ட இருக்கிறது தான் நம்மளோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஸோ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்ங்கிறது நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஒன்று பேராமீட்டர் இருக்குது. ஸோ அதான் நான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னேன் ஸ்டார்டிங்லே. சிம்பிளாக நம்மளோட விஷுவல் ஷூட் ஸ்கோர் போய்க்கோங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளாக நம்ம கண்டிஷனை ரிவர்ஸில் கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி நான் ஸ்டேட்டை ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுறேன். ஸோ சிம்பிளாக அதை மொத்தமாக டெலிட் பண்ணிக்கோங்க. இஃப் நாட் ஏஜென்ட் டாட் பாட் பெண்டிங், அதாவது நம்மளோட இப்போதைக்கு எந்த பாட்டு பெண்டிங்கில் இல்லை. அண்ட் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஏஜென்ட் டாட் ரிமைனிங் டிஸ்டன்ஸ், அதாவது ஏஜென்ட்டுக்கும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கும் ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த ஏஜென்ட் டாட் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், அதாவது ஏஜென்ட் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்போ சொன்னல. ஸோ அதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைன் ஆஃப் கோட் என்ன பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஏஜென்ட்டோட இருக்கிற ரிமைனிங் டிஸ்டன்ஸும் நம்மளோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம வந்து ஒரு பாத்து கிட்ட ரீச் பண்ணிட்டோம்னு நம்ம சொன்னோன்னா, நீ அகைன் பார்த்து கால்குலேட் பண்ணு நேவிகேட், இல்லை எனில் எல்ஸ் ஜஸ்ட் ரிட்டர்ன் ஃப்ரம் த ஓல்ட் லூப். ஸோ கண்ட்ரோல் செலுத்தி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சின்ன ஒரு கண்டிஷனே போதும் நம்மளோட கரெக்டாக நம்ம பார்த்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் மியூட்டேட்டர் போய்க்கோங்க. ஜஸ்ட் மறுபடியும் நம்ம இருக்கான்னு கரெக்டாக பார்த்துப்போம். அந்த கண்ட்ரோல் எஸ் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் நான் 2ன்னு வச்சிருக்கேன் இன்னும். ஸோ இட் ப்ளே லெட்ஸ் யூ வாட்ஸ் கேன் ஹேப்பன். ஸோ பிளே வந்து மூவ் ஆகுறாரு. ஓகே, அந்த டெஸ்டினேஷன் போய் இப்போ டெஸ்டினேஷன் 4 வராரு. அண்ட் தென் அகைன் கோயிங் டு டெஸ்டினேஷன் 1. நைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பிளேன் வந்து ரொம்ப மெதுவாக திரும்புறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆங்குலர் ஸ்பீடை ஏற்றி விட்டுப்போம். டக்குன்னு திரும்புவார். சம்மானிக்கு 500 வச்சுப்போம். பாப்பா எவ்வளோ ஸ்பீடாக திரும்புறாருன்னு. ஸ்பீடாக திரும்புறாரு. ஓகே, எதுக்கும் 100 வச்சு பார்ப்போம் எவ்வளோ மெதுவாக திரும்புறாருன்னு பார்ப்போம். அவங்க பார்த்தா திரும்ப நல்ல டிஃபரன்ஸ் சொல்லி ஜஸ்ட் நம்ம ஒரு 1000 வைப்போம். ஓகே 10,000 ஓகே டக்குன்னு திரும்புறாரு. ஓகே இதுதான் ஆங்குலர் ஸ்பீட்னு சொல்லுவோம். ஸோ தெரிஞ்சது தான். ஆக்சலேஷனாக எவ்வளோ ஸ்பீட் ஆக்சலேட் ஆகுறது 1000 வச்சிருக்கேன். டக்குன்னு போவார். ஸ்பீட் ஏற்றுவோம். நைஸ் ஒன் ப்ரோ. ஓகே போதுடாப்பா. ஓகே ரொம்ப ஸ்பீடாக போகிறேன். ஓகே 0 வச்சுட்டேன். நைஸ். ஓகே இங்கே பார்த்தாலும் தெரியும் நமக்கு வந்து ஒரு என்பிசி மாதிரி ஒரு பிஹேவியர் ரைட். ஸோ என்பிசினா ஜஸ்ட் அந்த டிராஃபிக்ஸ் இதெல்லாம் சுற்றி ரன் ஆகுறது, ஒரு குறிப்பிட்ட டெஸ்டினேஷன் வைக்கிறது. ஸோ போக இருக்கிற வீடியோவில் எப்படி நம்ம இந்த மாதிரி நம்மளே மேனுவலாக டெஸ்டினேஷன் கொடுக்காம அதுவாக ரேண்டமாக ஒரு டெஸ்டினேஷன் இருக்கலாம் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோக்கு இது போதும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next video. Bye guys. நாட்டுக்காகலாம் இல்லை, நீ கேட்ட உனக்காக. சூதாயிருந்தால் என்ன, அது தீதாயிருந்தால் என்ன.